பேக் டு ராஜேஷ் வீலாக் த ஃபீல் த த்ரில் T20 வேர்ல்டு கப் 2026 ஃபைனல் மேட்ச் வந்தாச்சு. மேட்ச் நம்பர் 55க்கான ப்ரிவியூ அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு அகமதாபாத் ஸ்டேடியத்துல இரவு 7 மணி போல இந்த ஃபைனல் மேட்ச் நடக்க போகுது. இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த வேர்ல்டு கப் கொடுக்க போறாங்க. ஸோ இந்தியா ஜெயிக்கும் பட்சத்துல தொடர்ந்து 2வது டைம் ஜெயிக்க போறாங்க. அதுவே நியூசிலாந்து ஜெயிக்கும் பட்சத்துல அவங்க இந்த கப்பை இன்னைக்கு எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்தியா நியூசிலாந்துக்கு இடையில குறிப்பா இந்த வேர்ல்டு கப்ல இதே கிரவுண்ட்ல ஒவ்வொரு மேட்ச் நடந்திருக்கு. ஸோ அந்த ஒவ்வொரு மேட்ச்லயுமே 2 டீமுமே உதப்பட்டிருக்கான்னு சொல்லலாம். இந்தியாவோட குரூப்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 மேட்ச்ல எல்லா மேட்சுமே ஜெயிச்சிருந்தாலுமே இதே கிரவுண்ட்ல சவுத் ஆப்பிரிக்கா கூட உதப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நியூசிலாந்துல பாத்தீங்கன்னா அவங்க குரூப்ல 3 மேட்ச் பின்னடைவுன்னு சொல்லலாம். அதுல இந்த கிரவுண்ட்ல சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டா ஒரு டைம் உதப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி கொழும்புல இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா ஓட்டப்பட்டிருக்காங்க. ஒரு மேட்ச் பாகிஸ்தான் கூட நடக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 டீமுமே ஒரு வின்னிங் லாஸ் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். செமிஃபைனல் டு ஃபைனல் இந்த ஹிஸ்டரி நம்ம பார்த்துடலாம். இந்த 2 டீமுமே இது வரைக்குமே நிறைய மேட்ச் வந்திருந்தாலுமே குறிப்பா பார்க்கக்கூடிய மேட்ச் பாத்தீங்கன்னா 2019 மான்செஸ்டர் அந்த மேட்ச் 50 ஓவருக்கான வேர்ல்டு கப்ல அந்த குரூப்ல செமிஃபைனல் நடக்கிறப்ப நியூசிலாந்து நம்ம இந்தியாவை தோக்கடிச்சிருப்பாங்க. அந்த மேட்ச்ல மேட் ஹென்ரி, மிச்சல் சாண்டர், மேட் ஹென்ரி இந்த மாதிரி பிளேயர்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அகமதாபாத் ஸ்டேடியத்துக்கு போனோம்னா அகமதாபாத்ல 2023 இங்கிலாந்துக்கும் நியூசிலாந்துக்கும் இடையில நடந்த மேட்ச். அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒன் சைடு மேட்சாவே முடிச்சிருப்பாங்க நியூசிலாந்து. அவங்களோட டாப் ஆடுறான ரவிச்சந்திரன் ரவீந்திரா 123 ரன் அடிச்சிருப்பாரு. அதே மாதிரி ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. பிளஸ் அவங்க டீம்ல இருக்க எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதனாலே அந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. இப்ப ரீசெண்டா வந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டா நியூசிலாந்து விளையாடுறப்ப இதே கிரவுண்ட்ல சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருப்பாங்க, நியூசிலாந்து தோத்துருப்பாங்க. ஸோ அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா இருக்கிறப்பையும் சரி இந்தியா இதை தோத்துருப்பாங்க, சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருப்பாங்க. இது எல்லாமே அகமதாபாத்ல பிச் கண்டிஷன்ல. இந்த 2 மேட்ச்ல எதுக்காக சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட டாப் ஆர்டர்லயும் சரி மிடில் ஆர்டர்லயும் சரி ஒரு ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அவங்களோட பவுலிங்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பவுலர் பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் தான். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பேஸ்க்கு நல்லாவே பேர் போனது. அதனாலேயே அவங்க வின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கும் இந்த டீம் 2 டீமே அவங்களோட சைட்ல இருந்து நல்ல ஒரு பேஸ் அட்டாக் கொண்டு வருவாங்க. ஸ்பின்னர்ஸை பாசிபிலிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். நம்ம எம்இபி பிளேஸ் போயிடலாம். எம்இபி பிளேஸ்ல பாத்தீங்கன்னா நியூசிலாந்து டீம்ல கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த கிரவுண்ட் நியூசிலாந்துக்கு ஒரு அட்வான்டேஜான கிரவுண்டே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கிரவுண்ட்ல பேஸ் அட்டாக் தான் பேர் போனது. அதே பிளேஸ் ஓன் கிரவுண்ட் கண்டிஷனால இந்தியா வின் பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ என்னதான் டாப் ஆர்ல ரச்சின் ரவீந்திரன் 2வது இருந்தாலுமே இன்னைக்கு அவர் பர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா நியூசிலாந்து வின் பண்றதுதான் வாய்ப்பு. ஏன்னா இந்த கிரவுண்ட்ல ஆல்ரெடி ஹிஸ்டரியிலையும் சரி அவர் எம்இபி பிளேயர்லயும் சரி அவர் டாப்ல இருக்காரு. இந்த கிரவுண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ ரச்சின் ரவீந்திரோட பேட்டிங் இன்னைக்கு நம்ம கூர்ந்து பார்க்கக்கூடிய நேரம். அவரோட விக்கெட்டை எந்த அளவுக்கு சீக்கிரமா எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு நல்லது. பின்னால டெம் சார்ட்டும் பாத்தீங்கன்னா கடைசி 2 மேட்ச் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்கள்ட்ட ஒரு 30+ ஸ்கோர் பார்ட்னர்ஷிப் எதிர்பார்க்கலாம். யாராச்சும் ஒரு 50 போட்டாங்கன்னா இந்தியா கொஞ்சம் பாதிப்புன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் மேட் ஹென்ரி கடந்த எல்லா மேட்ச்லயுமே டாப் ஆர்டர் விக்கெட் ஈஸியா எடுத்துறாரு. ஸோ அவரோட பவுலிங் இந்தியா எதிர்கொள்றப்ப விக்கெட் விடாம, அதாவது சஞ்சு சாம்சன் விக்கெட் எல்லாம் போச்சுன்னா இந்தியாவுக்கு பெரிய பின்னடைன்னு சொல்லலாம். அவரை மாதிரி விக்கெட் எல்லாம் வெளியே விட்டுட்டாங்கன்னா இந்தியா தோக்கிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஸோ மிச்சல் சாண்டர் ஒரு கேப்டனா சரி இந்தியா அந்த டீமோட ஆல்ரவுண்டர் சரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். லாக்கீட் ஃபர்கன்ஸுக்கு இந்த கிரவுண்ட் ஒரு நல்ல கிரவுண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பேஸ்க்கு நல்லாவே எடுத்து கொடுக்கும். அவரோட 140 பவுலிங் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்லாவே பேசுன்னு சொல்லலாம். ஸோ கிளென் பிலிப்ஸ் இதே கிரவுண்ட்ல சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டா சரி ஒழுங்கா விளையாடல. ஸோ அவரோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 10 பிலோ தான் வந்திருக்கு. இன்னைக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னா கண்டிப்பா நியூசிலாந்துக்கு ஒரு நல்ல ஸ்கோர் கொடுப்பாரு. முக்கிய குறிப்பா மார்க் சாம்பியன் ஒரு 100+ ஸ்டைல விளையாடுற இந்த கிரவுண்ட்ல. ஸோ இந்த கிரவுண்ட் அவருக்கு பேர் போன கிரவுண்டு. லாஸ்ட் மேட்ச்ல மெக்கானிக் நல்லாவே பவுலிங் போட்டு ஸ்டார்டிங்லேயே 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. அது ஒரு ட்விஸ்ட் சொல்லலாம். அதே மாதிரி இன்னைக்கு பண்ணுவாராங்கிறது எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவங்களோட ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்ட்ல எடுக்காததுனால அவங்க ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்பின்னர்ஸ் அட்டாக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இன்னைக்கான மேட்ச்ல ஜெமினி நேம்ஸ் இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேவிட் மிச்சல் இந்த கிரவுண்ட்ல நல்லாவே அடிச்சிருந்தாலுமே இந்த குறிப்பிட்ட சீரீஸ் ஒழுங்கா விளையாடல.
ஸோ அவரோட ஃபார்ம் வந்து இன்னைக்கு வந்து கேள்விக்குறி தான். ஸோ இன்னைக்கு வந்து அவர் ஃபீல்டிங் பொறுத்தவரை நல்லா பண்ணிடுவாரு, பேட்டிங் வந்து நல்லா பண்ணிட்டாருன்னா நியூசிலாந்து வின் பண்றதுக்கு 70% சான்சஸ் இருக்கு. இந்தியாக்கான MVP பிளேஸ் வரலாம். கம்பேர் டு நியூசிலாந்தோட இந்தியாவோட MVP பிளேஸ் வந்து 9 மெம்பர்ஸ் வந்து டாப் 100ல இருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பா இஷான் கிஷன், ஹார்திக் பாண்டியா, ஜஸ்மின் பும்ரா, சஞ்சு சாம்சன் இவங்களாம் வந்து கீ பிளேயரா மிடில் ஆர்டர்லயும் சரி பவுலிங்லயும் இருக்காங்க. டாப் ஆர்டர்ல என்னதான் இஷான் கிஷன் இருந்தாலுமே அவர்கிட்ட வந்து ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு பேட்டிங் வந்து வரல. ஸோ அதுவே வந்து இந்தியாவோட பின்னாடி சொல்லலாம். சஞ்சு சாம்சனை தவிர மற்ற 2 லெஃப்ட் ஹேண்டருமே வந்துட்டு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பிளேயர்ஸா லாஸ்ட் 2 மேட்ச்ல இல்லை. ஸோ அவங்க விக்கெட் இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி இந்தியா வந்து விளையாடணும்னா இந்த குறிப்பா சஞ்சு சாம்சனு, ஹர்ஷதீப் சிங்கு, அப்புறமேட்டு சிவம் டூபே பிளேயர்ஸோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல இந்தியாவுக்கு வந்து பின்னாடின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நடக்க போற கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 130 மெம்பர்ஸ் பேர் உட்கார போறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர்ஸ் கண்டிஷன்ஸ் அதிகமாவே இருக்கும். அவங்க எப்படி எதிர்கொள்ள போறாங்க தெரியல. ஸோ இங்க ஹைலைட் பண்ணிருக்க பிளேயர்ஸ்ல வந்து கீ பிளேயர்ஸ் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஜஸ்மின் பும்ரா இல்லைன்னா இந்தியாவே இல்லைன்னு சொல்லலாம். அவரோட பவுலிங்கோட அட்டாக்ல வந்து இந்தியா வந்து எல்லாமே தப்பிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. சஞ்சு சாம்சன் வந்து நல்லா தான் விளையாண்டுருக்காரு கடைசி நிகழ்ச்சியில. ஸோ அவர் வந்து இன்னைக்கு மேட் ஹென்ரி வந்து டக் எடுத்துட்டாருன்னா இந்தியாவுக்கு தூக்கி இழுத்து மூழ்கிடலாம். ஸோ இந்தியாவுக்கான வேர்ல்டு கப் கனவு சொல்லலாம். ஸோ திலக் வர்மா வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாரு. அவர் ஆர்டர் தான் இந்த தப்பா இருக்கு. ஸோ இவர் வந்து மேல வந்தாலும் நல்லா வந்து ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கும். பட் குறைந்த பால்ல வந்து அதிகமா ரன் அடிச்சு ஹைலைட்டட் பண்ணாம இருந்தாலுமே நல்லா விளையாண்டு வர்றாரு. அவர் ஃபீல்டிங் நல்லா இருந்துச்சு. ஸோ ஹர்ஷதீப் சிங்கும் வந்து இன்னைக்கு வந்து பவுலிங் போடுறது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸை பார்த்தலாம். ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காங்க, நியூசிலாந்து வந்து 4th ரேங்க்ல இருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க T20 ரேங்க் அடிப்படையில். ஸோ இந்த 2 டீமும் வந்து பார்த்தீங்கன்னா 29 டைம் மோதிருக்காங்க. 29ல வந்து 18 டைம் இந்தியாவும் நியூசிலாந்து 18 டைம் மோதிருக்காங்க. குறிப்பா நான் கொடுத்துருக்க ஹைலைட் பண்ணிக்க இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டோட ரெக்கார்ட்ஸ் இந்த 2027 நடந்த எல்லா மேட்ச்லயுமே வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருக்காங்க. ஒரு டைம் வந்து இந்தியா வந்து நதாக்கா அகேன்ஸ்ட் வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து நியூசிலாந்துக்கு வந்து அகேன்ஸ்டா மோத போறாங்க. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்குமே தலா 2 பேருமே ஒரு டைம் மோதிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டா 2 பேருமே தோத்துருக்கான்னு சொல்லலாம். எதுக்காக தோத்துருக்காங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனும் சரி அவங்களோட பவுலிங்கும் சரி பேஸ்க்கு வந்து பேர் போகணும்னு சொல்லலாம். அதனாலேயே வந்து இங்க வந்து எல்லா மேட்ச்லயும் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருக்காங்க. குறிப்பா இந்த சவுத் ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நல்ல பவுலிங் போறவங்க, எல்லாமே 140 135 மேல போறதுனால அவங்களோட பேஸ் அட்டாக்ல வந்து இது பெரிய கிரவுண்டுனால ஈஸியா வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு 2 டீமும் கம்பேர் பண்றப்ப இந்தியாவிலும் வந்துட்டு அதிகமா பேஸ் இருக்கான்னு சொல்லலாம். ஜஸ்மின் பும்ராவா இருக்கட்டும், இன்னைக்கு விளையாட போகக்கூடிய நம்ம முகமது சிராஜா இருக்கட்டும், பிளஸ் வந்து பார்ட் டைமா போடுற சிவம் டூவா இருக்கட்டும், பிளஸ் வந்துட்டு நம்மளோட ஹார்திக் பாண்டியாவா இருக்கட்டும், இந்த 4 பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுவே நம்மளுக்கு பிளஸ் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இன்னைக்கான மேட்ச் வந்து வருண் சக்கரவர்த்தி இடம்பதுக்கான வாய்ப்பு கம்மியாவே இருக்கு. அவருக்கு போல முகமது சிராஜ் வந்து உள்ளதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. நியூசிலாந்து பொறுத்தவரைக்கு மேட் ஹென்ரி, ஜெமினேஷன் இந்த மாதிரி பவுலர்ஸ் மட்டும் தான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மற்ற எல்லாருமே வந்து பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. ஸோ அவங்களுடைய ஸ்பின் அட்டாக் தான் அதிகமாகவே இருக்கு. மிச்சல் சாண்டரும், ரச்சின் ரவீந்திரா இந்த மாதிரி ஒரு ஸ்பின் அட்டாக் தான் வச்சுட்டு போறாங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்ல வந்து இந்தியா வாய்ப்பு வின் பண்றது அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். என்னோட ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பாக்குறேன். ஸோ இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா வின் பண்ற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. நியூசிலாந்து வந்து 2nd ரேங்க் வரதுக்கான ரன்னதா போறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. என்னோட ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை வந்து IPL மேட்ச்க்கான ரிவ்யூஸ்ல வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.